இங்கேருந்து பஸ் ஏறி எழுத்தூர் ஓடின்னு வச்சுக்கோங்க. இவங்க காரில் போகிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவனுக்குள்ளே அது கூட விசிட்டுன்னு இறக்கணும், வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. பெருவாரி யாரும் கேட்க முடியாது. நீங்கள் பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போய் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இறங்கி கொஞ்சம் திரும்ப நடந்து போகணும் இல்லையா? அப்போ எப்படியாவது ஒருத்தர் 2 பேர் கேட்பாங்கல்ல, என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்கள். இப்போ தானே சொல்ல ஊமையாக இருக்காதீங்க, ஏதாவது சொல்லுங்கன்னு. சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுவீங்க? போறீங்க, என்ன பச்சை சேலையாக கட்டிக்கிட்டு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு. ஒன்று பதில் சொல்றதுல தப்பு இல்லை. சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, யோசிக்கவே கூடாது. சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிடணும். அது தப்போ ரைட்டோ அது 2வது பிரச்சனை. புரியுதா? அதான் இந்த ஆசிரமத்துக்கு போகிறோம், சேவை பண்ண போகிறோம். சேவை பண்ண போறீங்க, ஆசிரமத்துக்கு போறீங்க. இந்த பச்சை சேலை எதுக்கு கட்டியிருக்கீங்க? இந்த ஐயாவுக்கு பச்சை பிடிக்கும். இல்லை, ஐயாவுக்கு பச்சை பிடிக்குங்கிறது சரியான பதம் இல்லையா? அதாவது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி எல்லாரும் ஒன்று போல் இருக்கணும், யாருக்கு வேற்றுமை வந்துடக்கூடாது. இது ஒரு பதம் இல்லை. இன்னும் தெளிவாக இருக்கும். இது பதில் சார், பதில் இது கிடையாதா? அவங்க நாங்கள் சொல்லலாம். யார் வேணாலும் இல்லைங்க. இப்போ நீங்கள் அது விஷயமா ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது சரியான பதிலாக இருந்தால் எல்லாருக்கும் உபயோகப்பட போகுது, இல்லைனாலும் உபயோகப்பட போகுது. யார் வேணாலும் சொல்லலாம். சொல்ல அவங்க தான் சொல்லணும். அப்புறம் நீங்கள் பச்சை வேஷ்டி கட்டி பச்சை தூக்கு போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? அதே கேள்வி தானே இதுவும். என்ன நீங்கள் தப்பிச்சுக்கலாம். என்னன்னு கேட்டால் முருக பக்தர் அப்படின்னு அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க இல்லையா? சாமி சாமி நான் அப்படிதான் சாமி உங்களுக்கு என்ன வச்சு இன்னும் கூட நம்ம சாமின்னு சொல்கிறது இன்னும் மனைவியாக இருந்தால் கூட சிவா அப்படின்னு சொல்லலாம். அவங்க உங்களை சிவான்னு சொல்லலாம், நீங்கள் அவங்கள சிவான்னு சொல்லலாம், இல்லை அவங்கள சக்தின்னு சொல்லலாம். இது நல்ல பண்பு. நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றது போல சக்தி என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா சிவா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கலாம். அவங்க உங்களை சிவான்னு சொல்லலாம். மாமா மச்சான்னு சொல்கிறத விட சிவான்னு சொல்கிறது இன்னும் நல்ல பண்பு. பிடிச்சதுங்களா? ஆனால் இதெல்லாம் நம்ம உணர்வு ரீதியாக இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிப்போம், இல்லைன்னா பிடிக்க மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை மடக்கிட்டேன். நம்ம இங்கே வர்றதுல இருந்து குரு உபதேசம் பெறுது, சகிப்புத்தன்மை, அப்புறம் நம்மளுடைய நிலையை அறிஞ்சுக்கிறது, இதெல்லாம் கடந்து இதெல்லாம் மற்ற மனிதர்கள் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இவ்வளோ விஷயம் அவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஷார்ட்டாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்னது அதுக்குள்ளே உரியது தான். ஆனால் ஒருத்தர் கேட்கும்போது இவ்வளவு நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறது மாதிரி இருக்க மாட்டோம். அவங்க அதை அவ்வளோ பொறுமையாக கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறது ஒரே பதிலாக இருக்கும், ஒரே வார்த்தை, பதிலும் ஒரே வார்த்தையாக இருக்கும். அதை தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாரும். இவ்வளவு தூரம் நம்ம சொல்கிற அளவுக்கு அவன் என்ன புரியல போப்பா அப்படின்னு போயிடுவான். ஆனால் இது அது உள்ளடங்குனது தான். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரே பதில். மன அமைதி, நம்ம ஆன்ம அமைதி அந்த மாதிரி ஞான சபைக்கு போகிறோம். ஞான சபைக்கு போகிறேன்னு சொன்னால் அது கேள்வி அவங்கள்ட்ட நிறையா போடுவாங்க. குறிப்பிட்டு பச்சை கலர்னு கேட்பாங்க. ஆமாம், ஞான சபைனா எத்தனையோ இருக்கு இல்லையா? புரியுதா? சாமி பச்சைங்கிறது ஒரு மென்மையை குறிக்கிறது. மென்மை தான், மென்மை பசுமை. ஸோ அந்த இதில் நம்ம ஒரு இயற்கையை சார்ந்து அது மென்மை பசுமைன்னு நம்ம சொல்கிறத விட அமைதியை குறிக்குது. அமைதி அதுன்னு சொல்ல போனால் அமைதியை தருது. அமைதி அவ்வளோதான். நீங்கள் உண்மையிலே பச்சை ட்ரெஸ்ஸாக கட்டி பாருங்க, நீங்களே தனக்கு தானே அமைதியாகிடுவீங்க. ஒருத்தருக்கு வரலையா, எதுக்குன்னு தெரியல, அப்புறம் எப்படி பச்சை தர கேட்ட இவங்களுக்கு கூட பச்சை வயசு கொடுக்குறது தப்பு.